தேவரெல்லாம் கூடினால் தேவர் சபை. ஆனா கிரேதா கிரேதா துபாவை கலிகுத்துல இப்படி மாநில மக்கள் நெறிஞ்சா இதுக்கு தெய்வ சபை என்று பெயர். ஆனால் பிறந்த அப்பமாரும் அருமையிலிருந்து ஆழ்மாரும் சபா சபா வேதம் என்று சொல்லப்பட்ட கலம் புனிதமான சிறியோர் பெரியோர் தாய்மார் தந்தைமார் சகோதர சகோதரி உற்றார் உரிமையை அமர்த்தி பேரும் எல்லாருமே ஓரினமாகத்தான் அமைந்திருக்கிறார். அதாவது 18:32 எரியும் தீய யாக வேள்வி அக்கினி சுவாலியம் பள்ளிமலம் தடியில் மாதாவியை கொல்ல அரக்குமாம் கோட்டையும் அழிக்க பிறந்தார். விரும்புகொடி வெண்சாமர்தம் மாடாமல்லி வணிகருக்கு மென்புடுமை பூணூல் அக்கினிக்குள்ள அனுமக்கொடி வேறுவண்டை வெட்டநாய் வெள்ளைக்கூறு வெகரத்துத்தாரி அந்த விருது குலவிருது இப்படி சொல்லப்பட்ட 32 ஆயிரத்தோடு எரியும் கீழே பிறந்த சத்திரியன் வள்ளியர் குல சிராமணிகள் கடலான சூழ்ந்திருக்கா. தாராள வம்சத்திலே மார்களும் செட்டியார்மார் செட்டியார்மார் தேவேந்திர குலமார் நாய்க்கிமார்களும் ஆதி திராவிடரும் அருந்துதி மக்களும் யாவற்று வேறு ஓரினமாகத்தான் வந்திருக்கான். இங்க கூடியிருக்கும் சபைகளுக்கு எங்கள் கலைப்பிரிவின் சார்பாக என் முதல்கள் அங்கே வணக்கத்தை தெரிவிக்கிறேன். மீண்டும் பாசத்திற்குரிய அன்புக்குரிய ஒரு சத்தியத்தின் நீதிமானை போல இல்லை என்ற ஒரே சொல்லுக்காக
இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரே சொல்லுக்காக நாடிலிருந்து நகரிலிருந்து தன்னையும் இழந்து தன் கட்டிய மனைவியையும் இழந்து பெற்ற புள்ளியை இழந்து சுடுகாடு காத்தான் சத்தியவான் ஹரிச்சந்திரன். ஒரு நீதி தவறாத ஒரு நீதிக்காக நமது பாசத்திற்குரிய அன்புக்குரிய நமது பெரம்பூரை சேர்ந்த ஐயா சேர்மன் ஐயா அவர்கள் மதிப்புக்குரிய அதாவது அன்பின் உறவிடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடினார், பதவி இருக்கும் போது பணிவு இருக்க வேண்டும் தோழா. மக்களிடத்தில் அன்பும் அரவணைப்பும் அவசியம். அப்படிப்பட்ட அன்பு அரவணைப்பு பாசத்தை பகிர்ந்து கொடுத்த நமது ஐயா சேர்மன் ஐயா அவர்கள். ஆனா இந்த கலியுகத்துல இப்படி ஒரு ஆலயத்தை நிறுவி கோபுரத்தை கட்டி கும்பாபிஷேகம் செய்து இந்த 42 நாள் ஒரு தெய்வலோகம் போடலாம். அன்னபோதனத்தை அள்ளி கொடுத்து வருகின்ற மக்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் படிக்கு. அதாவது அங்குதேசாதிபதி கருணன் குத்தியத்திர பீடபூமியிலே சாகும் தருவாயிலே பகவானுடைய சுயரூபத்தை கண்டுடனே, பகவானே நீ தெய்வம், நான் மானிட பிறவி, குடைவள்ளல் கர்ணன் என்று பெயர் இருந்தாயே கர்ணா, நீ என்னென்ன கொடுத்த சிவந்த கரங்கள் குடைவள்ளல் என்று பெயர் இருந்தாய் அல்ல, நீ கொடுத்தது என்னவென்று கேட்டார். சுவாமி, வருகின்ற மக்களுக்கு ஆண்டி முதல் அரசன் வரை முதல் தொண்டமானவர் அத்தைக்காரன் பிச்சைக்காரன் சோகி சிங்கமாம் பாடி பிரதேசி யார் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுத்தேன் பொருள் திரவியத்தை. அப்படி என்றார். சரி, இதெல்லாம் கொடுத்தது சரி, பசி என்று வந்த மக்களுக்கு சோறு போட்டியான்னு கேட்டார். சோறு போட்டியா? சரிங்க. காசு கொடுக்குறா, செலவு கொடுக்குவான், நிச்சயமா வேட்டி துணிமணி கொடுக்குறா, கட்டியா வந்து போட்டுருவான். தன்னுடைய வாழ்க்கையில மனிதன் வாழ்வதே அன்னதானம் சாப்பாடு போட்டது உண்டான்னு கேட்டார். இல்லைன்னா ஏன்னு கேட்டார். எனக்கே சோறு இல்லை, கர்ணனுக்கே சோறு இல்லை, கட்டிய மனைவி கொண்டாட்டி வைக்கல, அதனால நான் யாருக்கு அன்னதானம் கொடுக்கலன்னா அடுத்த பிரிவிலே சிறுதொண்டனாக பிறந்து கொல்லூரில் வெங்காற்றில் நங்கையாக பிறந்து விஸ்வஜேது சீரனாக பிறந்து அன்ன கொடி கட்டி 1000 வரங்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அன்னத்தை அள்ளி கொடுத்தால் உனக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னார். ஊர் மக்களுடைய அனுகிரகத்தினாலும் பங்கும் பங்காளிகள் உற்றாருடைய அனுகிரகத்தினாலும் இருப்பினும் ஒரு கவலை வெத்தலைக்கு ஒரு வெத்தலைத்தான் முக வெத்தலை, ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறுதான் பதம் பார்க்கக்கூடிய சோறு. அதுபோல தலைமை தாங்கக்கூடிய ஐயா சேர்மன் ஐயா அவருடைய நிர்வாகத்தை திறமையால் மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அரவணைத்து பங்கும் பங்காளிகளை அழைத்து இப்படி ஒரு ஆலயத்தை நிறைவி 48 நாள் அமராவதி என்று சொல்லக்கூடிய பொன்னுலகம் போல் தெய்வலகம் போல் காட்சியளித்து வருகின்ற மக்கள் இல்லை என்று சொல்லாமல் மனம் குளிர வயிறார சாப்பிட்டு ஆண்டவனை தொழுது கொண்டிருந்தார்கள். இன்று 48வது நாள் மண்டல பூஜை நிறைவு. இன்று நிறைய நடிகர்களை கொண்டு வந்து சிறப்பான முறையிலே காலையில் இருந்து அன்னதானத்தை வருகின்ற மக்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அன்னத்தை அடி வாரி கொடுத்து, ஆனால் இப்படிப்பட்ட ஆலயத்தை விரும்பினார்களே, தெய்வ பாக்கியம், திருமகராட்சம், ஆண்டவருடைய அருள், அந்த தீப்பாஞ்சி அம்மன், இந்த பெரியாண்டிச்சி கருப்பனார் ஐநாரப்ப சாமியுடைய அனுகிரகத்தினார். ஆனால் அவர் செய்த ஒரு பாக்கியம், ஒரு புண்ணியம், அதாவது ஆலயத்திற்கு அனுமதி செய்ய வேண்டும். அதுபோல அம்மா தாயே திருப்பாஞ்சி அம்மா, பெரியாண்டிச்சி அம்மா, ஐநாரப்ப கருப்புசாமி ஐயா அவருடைய தொண்டு நீடிக்கணும், நிலைக்கணும், மக்களுக்கு தொண்டு செய்ய, அதாவது மக்களுடைய மனதிலே புகுந்து
மக்கள் எல்லாம் அவரை ஆசீர்வாதம் செய்ய, மக்களுக்கு தொண்டு செய்ய, மென்மேலும் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அனுகிரகத்தினாலும், தங்க தாரகை புரட்சி தலைவருடைய அனுகிரகத்தினாலும், இன்னும் வருங்கால முதல்வராக வழங்கப்பட்ட மண்ணின் மைந்தனாக வழங்கப்பட்ட எடப்பாடியாருடைய ஆசீர்வாதம் இன்னும் உயர்வான பதவியை பெற்று இது போல இன்னும் மக்களுக்கு எத்தனையோ சேவை செய்ய காத்திருக்கிறார். தாய்மார்களே, பெரியோர்களே, சிந்தித்து பாருங்கள். அதாவது நான் தவறான வார்த்தைக்கு உபயோகம் செய்யவில்லை. அன்றைக்கு இருந்ததை விட இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், அன்னைக்கு எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருந்தோம், அதை நினைத்து பார்க்க வேண்டும். அதனால் தாய்மார்களே, பெரியோர்களே, வருங்காலம் பொன் போன்றது. தாய்மார்களும் குழந்தைமார்களும் பெரியோர்களும் நிம்மதியோடு வாழ, சந்தோஷத்தோடு வாழ நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அனுகிரகத்தினால், தங்க தாரகை புரட்சி தலைவர் அனுகிரகத்தினால் எடப்பாடியார் மீண்டும் ஆட்சியிலே அமர்ந்து போட்டியிலே கொடிநாட்டி தமிழக முதல்வராக பேர் பெற்று, தமிழக முதல்வராக பதவியேற்று நம் ஐயா சேர்மன் ஐயாவுக்கு மேலும் மேலும் உண்மையான ஒரு பதவியை கொடுத்து மக்களுக்கு சேவை செய்ய ஆண்டவனே, ஆயிரம் கண்ணுடைய தீபாஞ்சம்மா, பெரியானிச்சம்மா, கருப்புசாமி ஐயா இன்னும் பெரிய பெரிய பதவி ஏற்று வருங்காலத்திலே மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு மக்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறார். எல்லாம் மக்கள் கையிலையும் தெய்வத்தின் கையிலும் இருக்கிறது. அதனால் ஆன போல் அறியும், குதிரை போல ஓட்டமும், நோயற்ற வாழ்வும், செல்வமும் வல்லாண்டு தீபாஞ்சம்மனுடைய கோபுரம் வளர்ந்தது போல இந்த கோயிலை சேர்ந்த பங்கும் பங்காளிகள் சேர்மன் ஐயா அவர்கள், இன்னும் வேலுக்கவுண்டர் ஐயா அவர்கள், இங்க பார்க்கக்கூடிய ரசிக பெருமக்கள் அனைவற்று பேர்களும் கோடி கோடியா கூட படம் இருக்கலாம். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே ஒரு அங்கதான் வகுப்புக்கு சோறு எடுக்கும் குடி இதுதான் முக்கியம். ஆனா வாழ்க்கையிலே நோய் இல்லாமல் கடன் இல்லாமல் எவன் வாழ்கிறானோ அவனே பெரியவன். நோய் இருக்கக்கூடாது, கடன் இல்லாமல் இருக்கணும். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். கடன்பட்டவருக்கு தூக்கம் வராது, பசி இருக்காது, சுயநினைவு இருக்காது. அதே போல் நோய் வாய்ப்பட்டவனுக்கு தூக்கம் வராது, பசி எடுக்காது, சுயநினைவு இருக்காது. ஆனா கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவனே கொடுத்து வைத்தவன் பெரியவன். அதுபோல் நோயற்ற வாழ்வு, உறவற்ற செல்வம், போன் உயிர குடி உயிர இந்த தீபாஞ்சம்மன் கோபுரம் வந்தது போல பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு சேர்மன் ஐயா அவர்களும் வேலையா அவர்களும் நாடகத்தை காணும் ரசிகர்கள் அனைவரும் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று இந்த தீபாஞ்சம்மன் பெரியாளிச்சம்மன் கருப்புசாமியை பிரார்த்திக்கிறேன். மட்டுமல்ல அருமை நண்பர்கள் நமக்காக அன்பளிப்பு கொடுத்தார். அனைவருக்கு மிகவும் சேர்ந்த யூடியூப் சேனல் செல்வம் இந்த நாடகத்தை பறைசாற்றி இந்த ஆலயம் முதல் கொண்டு இந்த நாடு முதல் கொண்டு உலகமெங்கும் பறைசாற்றி கொண்டிருக்கிறாலும் பெரியாண்டிச்சம் மனநிலைத்தினாலும் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு நீடு வாழ வேண்டும் என்று ஆண்டவனை